ஈசா நபியினுடைய இயேசு கிறிஸ்து என்று நாங்கள் சொல்லக்கூடிய ஈசா மசிக் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவரை நாங்கள் இறைமகன் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய குமாரன் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறோம். நீங்கள் அவரை ஒரு நபி என்று சொல்லுகிறீர்கள். இந்த காரியத்தில் என்ன விளக்கம் என்றால், இந்த பூமியிலே வந்த ஆதாம் நபியிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி அவர்கள் வரைக்கும் பூமியிலிருந்து மனிதர்களிலிருந்து வந்தவர்கள். ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்து இந்த பூமியில வந்தவர்கள், வாழ்ந்தவர்கள். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஆதாமிலிருந்து வந்தவர்கள். ஆனால் ஈசா மசீஹ் அவர்கள் நேரடியாக அல்லாஹ்விடமிருந்து வந்தவர்கள். அவர் நாம் பிறந்ததைப் போல, முகமது நபி அவர்கள் பிறந்ததைப் போல, இப்ராஹிம் நபி, தாவூத் நபி, ஆதம் நபி, மூசா நபி, அத்தனை நபிகளும் அவர்கள் எல்லாம் பிறந்தது ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்து சாதாரண பிறப்பு தான். அப்பா அம்மா இருக்கிறாங்க, இவங்க அப்பா இவங்க அம்மா, அவங்க ஹிஸ்டரி இருக்கு, வரலாறு இருக்கு, அவங்களுடையது எந்த ஊர்ல பிறந்தாங்க, அவங்களுடைய சந்ததி என்ன, வம்சங்கள் எல்லா ஆதாரம் இருக்கு. ஆனால் ஈசா மசீஹை குறித்து குர்ஆன் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது, அவர் நேரடியாக தேவனிடத்திலிருந்து வந்தார், அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். அப்படியானால் எனக்குள்ளிருந்து வந்தவன் என்னுடைய மகன். எனக்கு 4 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு 3 பசங்க. எனக்குள்ளிருந்து வந்தால் அது என்னுடைய பிள்ளை. தேவனுக்குள்ளிருந்து நேரடியாக வந்திருந்தால் ஈசா மசீஹ் என்று நீங்கள் சொல்லக்கூடிய ஈசா நபிக்கு அவரை நாங்கள் அப்பா என்று சொல்லுகிறோம். அவர்தான் தந்தை என்று சொல்லுகிறோம். அவர் தந்தையாக இருந்தால் இவர் அவருக்கு மகன் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்தவருடைய நம்பிக்கையும் அந்த கோட்பாடும் அதுதான். ஈசா மசீஹ் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக மரியம் அவர்களுடைய வயிற்றுக்கு பரிசுத்த ஆவியால் அனுப்பப்பட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது, குர்ஆனும் சொல்லுகிறது. பரிசுத்தமான ராஜ்யத்திலிருந்து, பரிசுத்தமான அல்லாஹ்விடமிருந்து ஒரு பரிசுத்தமான கன்னி வயிற்றுக்கு பரிசுத்தமாய் அனுப்பப்பட்டு, பரிசுத்தமாய் பிறந்து, பரிசுத்தமாய் வாழ்ந்து, இதுவரை எல்லாமே பரிசுத்தம் தான். அப்ப பைபிள் படிக்கும்போது என்ன நோக்கத்திற்காக அவர் அனுப்பப்பட்டார், ஏன் அல்லாஹ் அவரை அனுப்பினார் என்று பைபிள் சில விளக்கங்கள் சொல்லுகிறது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று 2 பார்ட். ஆதாம் ஏவாள்ல இருந்து அங்க மூசா நபியில இருந்து அப்படியே வந்துட்டு இருக்கும் பொழுது, பாவத்துக்கு பரிகாரமாக அங்கே மிருகங்களை அறுத்து ரத்தத்தை பழி செலுத்த வேண்டிய ஒரு காரியத்தை அல்லாஹ் அனுமதித்திருந்தார். பழைய ஏற்பாட்டு அது இருக்கு. மூசா நபி காலத்தில எல்லாம் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டா, தப்பு செஞ்சுட்டா, ஒரு ஆட்டை கொண்டு போய் அறுத்து அந்த ஆசாரியன் என்று சொல்லக்கூடிய அந்த தலைமையை ஏற்று அதுக்காக பிரேயர் துவா செய்யக்கூடிய அவர்கிட்ட கொடுத்து ஆட்டை அறுத்து பழி செலுத்திட்டு அந்த செய்த பாவத்துக்காக அந்த பரிகாரம் தேடிட்டு அவர் வீட்டுக்கு போகணும். இது சட்டம். அப்ப மனித இனத்தின் மீது பாவங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து பாவத்தின் மேல் பாவம் மனித சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஆட்டை பிடிச்ச அறுத்து, கோழி அறுத்து, மாட்டை அறுத்து, அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாற்றங்களை அல்லாஹ் உருவாக்குகிறார். ஆதாம் காலத்தில் ஒரு காரியம், மூசா நபி காலத்தில் ஒரு காரியம், தாவூத் நபி காரியத்தில் ஒரு காரியம், மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்கிறார். அப்படியே இன்னொரு 10,000 வருஷம் இந்த உலகத்தை அப்படியே விட்டுட்டு இருக்கணும், அப்படியே வந்துட்டே இருப்பாங்க, வாழ்ந்துட்டே இருப்பாங்க அல்ல. தொடங்கினவர் முடிவை வைத்திருப்பார். அப்ப முடிவுக்கு கொண்டு வரணும்னு தீர்மானம் செய்கிற அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்காக ஒட்டுமொத்தமாக கோழியா இருக்க வேண்டாம், ஆடை இருக்க வேண்டாம், மாடை இருக்க வேண்டாம், நான் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான என்னுடைய செல்ல பிள்ளையாகிய என்னுடைய குமாரனையை இந்த பூமிக்கு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் பலியாய் அனுப்புகிறேன் என்று ஈசா மசீஹ் அவர்களை அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்தார். அவர் வாழுகின்ற பொழுது பிரசங்கம் செய்கின்றார். நான் பலியாய் அனுப்பப்பட்டவன், நான் இந்த ராஜ்யத்துக்கு உரியவன் அல்ல. ஒரு காலகட்டத்தில் அவர் ராஜாவாக பார்க்கிறாங்க. அநேக அற்புத அதிசயங்கள் எல்லாம் செய்கிறார். மரிச்சவனை உயிரோடு எழுப்புறார், குருடர்களுக்கு பார்வை தரார், முடவர்களை தொடரார், எந்திரிச்சு நடக்கிறாங்க. அவர் பார்த்தோன்னே பிசாசெல்லாம் ஓடுது. இந்த
அற்புத அதிசயத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த ஜனங்க இவரை ராஜாவாக மாற்றி அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவரை ராஜாவாக்கிட்டா நம்ம நல்லா இருக்கலாம். அவர் சொல்றார், நான் இந்த ராஜ்யத்துக்கு உரியவன் அல்ல. என்னுடைய ராஜ்யம் அல்லாஹ்வுடைய ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். நான் அந்த ராஜ்யத்தினுடைய காரியங்களை உங்களுக்கு நான் அறிவிக்க வந்திருக்கின்றேன் என்று நிறைய பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் பிரசங்கம் பண்ற இடத்துல பூரா லட்சக்கணக்கான மக்கள் பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள். ஆக அல்லாஹ் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாஹ் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன், செய்கிறேன். நான் சுயமாய் பேசவில்லை, சுயமாய் எதையும் செய்யவில்லை. அல்லாஹ் விரும்பியதையே செய்ய வந்தேன் என்று ஈசா மசீஹ் அவர்கள் அங்கே பிரசங்கம் செய்கிறார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்றார், என்னை பிடித்துக் கொண்டு போவார்கள், என்னை கொலை செய்வார்கள், எனக்கு மரண தண்டனையை கொடுப்பார்கள். ஆனாலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து வருவேன். 3ஆம் நாளில் மரித்தாலும் நான் உயிர் தெழுவேன் சொன்னார். அவர் உயிர் தெழுந்தார், மரித்தார். 3ஆம் நாளிலே சொன்னதை போலவே உயிர் தெழுந்தார். என்னை இவன் தான் காட்டிக் கொடுப்பான் என்று ஆதாரத்தோடு அந்த சீசர்களில் ஒருவனை காட்டினார். 12 சீடர்கள் அவருக்கு இருந்தார்கள். அந்த 12 சீடர்களில் ஒருவனை குறிப்பிட்டு சொல்லுகிறார், யூதாஸ் காரியோத்து என்பவனை என்னை ஒருவன் காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த எல்லா சீசர்களும் கேட்கிறார்கள், நபி நானா, நபி நானா, நானா உங்களை காட்டிக் கொடுப்பேன். வரிசையா கேட்டு வராங்க. யூதாஸ் காரியோத்து கேட்கிறான், நானா உங்களை காட்டிக் கொடுப்பேன், நீதான் என்ன காட்டிக் கொடுப்பாய். கன்ஃபார்ம் பண்ணி சொல்றார். அவன் தான் அந்த அரசாங்கத்திட்ட 30 வெள்ளிக்காசுகளை வாங்கி கொண்டு இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிறான். காட்டிக் கொடுத்தது மாத்திரமல்ல, இப்படி எல்லாம் என்னை சித்திரவதை செய்வார்கள், அடிப்பார்கள், துன்புறுத்துவார்கள், நீங்களாம் என்னை விட்டு ஓடிடுவீங்கன்னு சொல்றார். அங்க பேதுரு என்று சொல்லக்கூடிய சீசன் சொல்றார், உயிரே போனாலும் உங்களை விட்டு நான் ஓட மாட்டேன் சொல்றார். ஆனால் அந்த பேதுரு மாத்திரமே ஓடி ஒளிகிறார், மறுதளிக்கிறார். யாருன்னே தெரியாது, ஈசா மசீஹ் நான் பார்த்ததே இல்லைங்கிறார். அவர் என்ன பேசுவார், என்ன சொல்லுவாங்க முன்னாடி அட்வான்ஸாவே சொல்லி வைக்கிறார். மரித்தார், உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் இந்த பூமியிலே வாழ்ந்தார். பின்பு அல்லாஹ்விடம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருடைய பிரசங்கத்திலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அதற்கு பெயர் விபச்சாரம். அதை நீ செய்யாதன்னு சொன்னார். அன்பு காட்டு என்று சொன்னார், இரக்கம் காட்டு என்று சொன்னார், கருணை காட்டு என்று சொன்னார். இதெல்லாம் நான் சொல்லல, என்னுடைய தந்தை என்னை அனுப்பின அல்லாஹ்வுடைய விருப்பம். இந்த மனித சமுதாயத்துக்கு இரக்கம் காட்டணும், இந்த மனித சமுதாயத்துக்கு அன்பு காட்டணும், யாரை துன்புறுத்தக்கூடாது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய விருப்பம் என்று சொன்னார். இதற்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்க. ஈசாவுடைய வரலாறு, பிறப்பு, பைபிளுடைய எல்லாவற்றையும் சொல்லி இறைவனிடமிருந்து நேரடியாக இயேசு கிறிஸ்து வந்தார், அதனால் அவர் புனிதமானவர், கடவுளின் குமாரர் என்று வாதிட்டார்கள். தந்தை இல்லாம, அது காரணம் என்னன்னா தந்தை இல்ல அவருக்கு. இஸ்லாமிய நம்பிக்கைப்படியும் இயேசு கிறிஸ்து தந்தை இல்லாமல் தான் பிறந்தார். கிறிஸ்தவ நம்பிக்கைப்படியும் தந்தை இல்லாமல் பிறந்தார். தந்தை இல்லாமல் நேரடியாக இறைவனின் கட்டளையின் வழியாக பிறந்த காரணத்தினால் அவர் இறைவனின் குமாரர். ஒருத்தரிடமிருந்து ஒருத்தர் வந்தா அவருடைய பிள்ளைன்னு சொல்ற மாதிரி இறைவனின் கட்டளையிலிருந்து வந்ததனால் இவர் இறைவனின் பிள்ளை என்று சொல்லுகிறார்கள். இது நேரடியாக இறைவனின் கட்டளையின் வழியாக இவர் பிறந்தார் என்பது ஒரு புறத்தில் இருந்தாலும் அது உள்ளுக்குள்ளே இன்னொரு செய்தி இருக்கிறது. தந்தை இல்லாமல் பிறந்தார். அந்த வாசகத்தை நல்ல விரிச்சு பாத்தீங்கன்னா தாயில் இருந்து பிறந்திருக்கிறார் என்பது இன்னொரு பாட்டு இருக்கிறது. தந்தை இல்லாமல் பிறந்தார்னா தந்தையும் தாயும் இல்லாமல் பிறந்தார்னு சொல்லல, தந்தை இல்லாமல் பிறந்தார். அப்போ தாயிலிருந்து தான் பிறந்திருக்கிறார். தாயின் ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க, அந்த தாய்க்கு பிள்ளை என்றும் சொல்ல இயலும். சரியா? ஒண்ணு. இரண்டாவது, தந்தை இல்லாமல் பிறந்ததற்காக வேண்டி அவர் கடவுளின் குமாரர் என்ற அந்தஸ்தை பெறுவதாக இருந்தால் இஸ்லாமிய நம்பிக்கைப்படியும் கிறிஸ்தவ நம்பிக்கைப்படியும் ஆதாம் எப்படி பிறந்தார்? இவருக்காவது தாய் உண்டு, ஆதாமுக்கு தாயும் கிடையாது, தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாமல் பிறந்தார். அப்போ கடவுளின் குமார் என்று சொல்வதற்கு இயேசுவை விட தகுதியானவர் யார்? ஆதாம தானே இயேசு நீங்க கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லணும். அதை விட இன்னும் அடுத்து சொல்வதாக இருந்தால் அந்த ஆதாமுடைய மனைவி ஏவாள். ஏவாள் எங்கிருந்து வந்தார்கள்? ஏவாளுடைய பிறப்பு என்ன? அவருக்கு
தந்தை தான், ஆதாம் தான் இருக்கிறார், தாய் கூட இல்லை. ஆதாமுடைய விழாவில் இருந்துதான் ஏவாள் பிறக்கிறார். அப்ப தாயே இல்லாமல் தாயிடமிருந்து பிறப்பது இயல்பு நியதி, தந்தையிடமிருந்து பிறப்பது நியதிக்கு மாற்றமான, இயற்கைக்கு எதிரானது. அப்ப தந்தை இல்லாமல் பிறந்த ஒன்றே சிறப்பு என்றால், தாய் இல்லாமலும் தந்தை இல்லாமலும் பிறத்தல் அதை விட சிறப்பு, தாயே இல்லாமல் தந்தையிடம் மட்டும் இருந்து பிறப்பது அதை விட சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர்களை எல்லாம் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் குமாரர் என்று சொல்லாமல், கடவுள் என்று வர்ணிக்காமல், இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கடவுள் என்று வர்ணிப்பது அவர்களுடைய முன்னோர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த செய்திதானே தவிர பைபிளை பார்த்து படித்து விளங்கி கொண்ட செய்தி அல்ல. அப்படி விளங்கி செய்வதாக இருந்தால் இவர்கள் அதை இயேசுவை விட ஆதாமைத்தான் கடவுளாக கொண்டிருக்க வேண்டும், இயேசுவை விட ஏவாளைத்தான் கடவுளாக கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தகுதி படைத்தவர்களை விட்டுவிட்டு இவரை எடுப்பது பைபிளின் கருத்துக்கு முரணானது ஒன்று. இரண்டாவது, அந்த வழியில அவர் பல அற்புதங்களை செய்கிறார், அதையும் சொன்னாங்க. அவர் பல அற்புதங்களை செய்தார் என்று குர்ஆனும் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து கண் தெரியாதவர்களை பார்க்க வைத்தார், முடவர்களை நடக்க வைத்தார், களிமண்ணால் பறவைகளை செய்து உயிரூட்டினார், இப்படி பல காரியங்களை செய்தார் என்று இஸ்லாமும் ஏற்றுக்கொள்கிறது. இப்ப அதை வைத்துக் கொண்டு நடைமுறையில் கிறிஸ்தவர்கள் செய்கிற வேலை என்னவென்றால், எல்லா பகுதிகளிலேயும் பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து குருடர் பார்க்கிறார், முடவர் நடக்கிறார், செவிடர் கேட்கிறார், இயேசு அழைக்கிறார் என்ன நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள். அவர் செய்தார் சரி, ஆதாரம் வேத நூல்களில் ஆதாரம் இருக்கிறது. அவர் செய்ததை போன்று நீங்கள் செய்வதாக இருந்தால் அதை நிஜமாகவே உங்களால் செய்து காட்ட முடியுமா? செய்து காட்டுதான் சொல்லப்படுகிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க நடத்துற கூட்டத்துல நெசமாவே ஒரு முடவர் நடந்தாரா, ஒரு குருடர் பார்த்தாரா? எல்லா இடங்களிலும் சொல்ல, கடைசியில் கேளுங்க, முடிச்ச பிறகு கடைசியில் கேளுங்க, எதிர்கேள்வி இருந்தா கிளாஸ்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன், எதுக்கும் சொல்லாம போயிட மாட்டேன், சரியா? அப்படி இருந்தால் இன்றைக்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஒருவேளை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, இல்ல நடக்கத்தான் செஞ்சாங்க, குருடர் பார்க்கத்தான் செஞ்சாங்க என்று சொன்னால், தமிழகத்தில் தனி அரசாங்க மருத்துவமனைகள் தவிர்த்து தனியார்களால் நடத்தப்படுகிற மருத்துவமனைகளில் அதிகமான மருத்துவமனைகள் கிறிஸ்தவ மக்களால் நடத்தப்படுவது, கிறிஸ்தவ மிஷினரிகளால் நடத்தப்படுவது. ஒரு ஜபத்தின் மூலமாகவே முடவரை நடக்க வைக்க முடியும் என்றால், ஒரு ஜபத்தின் மூலமாகவே பார்வையற்றவரை பார்வை தெரிய வைக்க முடியும் என்றால், எதற்கு ஜோசப் கண் மருத்துவமனை, எதற்கு ராபர்ட் கண் மருத்துவமனை? அதுவெல்லாம் வீணான வேலை. எதுக்கு காசு பணம் ஆபரேஷன் செலவு? அப்ப அதுவே விளங்குகிறது உங்களிடத்தில் இருக்கிற முரண்பாட்டை. இதை நாங்க வெறும் தியரியா சொல்லல, பிராக்டிக்கலாகவே நாங்கள் சென்னையிலே நடைபெற்ற குருடர் பார்க்கிறார் என்ற நிகழ்ச்சிக்கு ஒரு குருடரை அழைத்து சென்றோம். குருடர் பார்க்கிறார்ல, எங்க குருடர் ஒருத்தர் இருக்கிறாரு, கொஞ்சம் பார்க்க வச்சு கொடுங்க என்று சொல்லி எங்களை ஏற்க மறுத்து விட்டார்கள். அதெல்லாம் மேலே ஏற்ற முடியாது. ஏன், என்ன காரணம்? உணவு பார்க்கறா எல்லா சமுதாயத்திலையும் செய்ய வேண்டியதானே. முஸ்லீமா இருந்தா அவன் குருடனாவே இருக்கணும்னு இருக்குதா? சரி, அப்புறம் கிறிஸ்தவத்திலிருந்து வேணா கொண்டு வரோம். கிறிஸ்தவர்களிலே கண்டறியாதவர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரிந்து, நிஜமான கண்டறியாதவர்களை அழைத்து நிறுத்துகிறோம், அவர்களுக்கு பார்வை கொடுங்கள். அப்பமே எங்களை விட உள்ள மேலே ஏத்தவே விடல. அப்ப மேலே ஏறின உடனே சலசலப்பாய் கீழே இறக்குறாங்க. காரணம் என்ன? அங்கே நடக்கக்கூடிய நொண்டியும் சரி, பார்க்கக்கூடிய குருடரும் சரி, ஏற்கனவே நடந்து கொண்டும் பார்த்து கொண்டும் இருந்தவர்கள். பார்த்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறவரு ஒரு ஆக்ஷன்ல பார்க்காத மாதிரி நடக்காத மாதிரி ஏமாத்துவது, இது இயேசு கிறிஸ்துவின் பெயரால் செய்கிற மோசடி இல்லையா? அவர் செய்வதை பொய்யாக்குகிற காரியம். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? இயேசு இப்படித்தான் செஞ்சார் போல இருக்கியா? எவ்வளவு பெரிய அவப்பெயர் பாருங்க. நீங்க செய்யாம விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல, நீங்க இப்படி செய்யறதுனால இவங்களும் துபாக்கூர் மாதிரி செய்யறாங்க, அப்ப அவரும் இதே மாதிரி தான் போல இருக்குது. அவரை குறை சொல்லவே இல்லை, அவரை நம்புகிறோம். நிஜமாகவே அவர் செய்தார், 100% சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார் என்பதை 100% விசுவாசம் கொள்கிறோம் நாங்கள். அப்படிப்பட்ட விசுவாசிகளை அவரையும் சேர்த்து பொய்யனாக்குவதை போன்று உங்களுடைய காரியங்கள் அமைந்திருக்கிறதே, அதையும் திருத்திக் கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு தவறான காரியம். அது சொல்லப்பட்டதனால் சொல்கிறேன் அது பதில். அத்தோடு என்ன சொல்றாங்க? அவர் தேவனுடைய குமாரன். இந்த தேவகுமாரன் என்பது எந்த அடிப்படையில் சொல்லப்படுகிறதுனா இன்னொரு வாதம். அவர் பைபிள்லயே அப்படித்தான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி தேவகுமாரன் என்கிறார். என்னை பற்றி நான் கடவுளின் விசேஷ்ட புத்திரன், சிரேஷ்ட புத்திரன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தேவகுமாரன் என்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தன்னை தேவகுமாரன் என்று சொன்னார்ல, அதே தேவகுமாரன் என்ற வார்த்தை தாவீது ராஜா பைபிளிலே பயன்படுத்துகிறார். நான் தேவகுமாரன் என்கிறார். அதே வார்த்தையை மோசஸ் பயன்படுத்துகிறார், நான் தேவகுமாரன் என்று. அதே வார்த்தையை யாக்கோபு பயன்படுத்துகிறார், நான் தேவகுமாரன் என்று. தேவகுமாரன் என்று அவரே சொல்லிவிட்டார்.
எனவே அவர் தேவனின் குமாரன் என்றால் தாவீது ராஜாவுடைய சொல்லுக்கு ஏன் மதிப்பளிக்கவில்லை? யாக்கோபுக்கு ஏன் மதிப்பளிக்கவில்லை? இஸ்ரவேலுக்கு ஏன் மதிப்பளிக்கவில்லை? அப்ப அவருடைய சொல்லை எல்லாம் விட்டுவிட்டு இந்த தேவகுமாரனை மாத்திரம் பிடித்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பைபிளை பார்த்து படித்து இவரை தேவகுமாரன் சொல்லல. உங்களுடைய மூதாதையர்களும் உங்களுடைய பிரச்சாரகர்களும் போதகர்களும் உங்களுக்கு எதை சொன்னாரோ அதை கேட்டு நீங்கள் சொல்கிறீர்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் ஃபாதர் கலாச்சாரம் இருக்கிறது. ஃபாதர் என்று அழைப்பது, பைபிளை திறந்தால் பைபிள் பேசுகிறது, பூமியில் இருக்கிற எவரையும் பிதா என்று அழையாதிருங்கள். வானத்தில் இருக்கிறவரே உங்களுக்கு பிதா, வானத்தில் இருக்கிற ஒருவரே உங்கள் பிதாவாக இருக்கிறார். நான் சொல்லுகிற வார்த்தை சம்பந்தப்பட்டவங்க தெரிஞ்சிருக்கும். ஐயா பலரும் சொல்லி இருப்பாங்க. அதுல யாரும் மறுக்க போவதில்லை, எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கு தெரிஞ்ச செய்தி. வானத்தில் இருக்கிற ஒருவரே ஒருவரே உங்கள் பிதாவாக இருக்கிற. பூமியில யாரையும் பிதான்னு சொல்லக்கூடாது. பிதானா என்ன? தந்தை. மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறோம்ல, அம்மா அப்பா குரு தெய்வம்னு. அப்ப அந்த பிதாங்கிற தந்தைங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த தந்தை எந்த அர்த்தத்துல? பெத்தெடுத்த பிள்ளைங்க, அந்த பெத்த தகப்பங்கிறத பயன்படுத்தக்கூடாதுன்னா, பூமியில் இருக்கிற ஒருவரையும் பிதா என்று சொல்லக்கூடாதுன்னா, பூமியில் இருக்கிற ஒருத்தரையும் தந்தை என்று சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். அப்ப கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் பூமியில உங்களை பெத்தெடுத்த தந்தை என்ன சொல்றீங்க? தந்தை தானே சொல்றீங்க, அப்பா தானே சொல்றீங்க, பைபிள் படி சொல்லக்கூடாதுல. இத கேட்டா உங்களுக்கு விளங்குது இந்த பிதாவுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பெத்தெடுத்த தந்தையை பத்தி பேசல, படைச்ச கடவுள்னு அர்த்தம். இந்த பிதாவுக்கு அர்த்தம் என்னன்னா படைத்த இறைவன். பிதாவுக்கு படைத்த இறைவன் என்றால் குமாரனுக்கு படைக்கப்பட்ட பொருட்கள் அர்த்தம் வைங்க. குமாரன்னா பிள்ளை தானே, பிதானா தந்தை. தந்தையுடைய இடத்துல இறைவனை வச்சா குமாரன்னா பிள்ளை, பிள்ளையுடைய இடத்துல படைக்கப்பட்ட படைப்பினங்களை வைங்க. கரெக்டா மேட்சா போகும். அது மேட்ச் பண்ணாம தேவகுமாரன் சொல்லிவிட்டார், வார்த்தையை மட்டும் பாக்குறீங்க. குமாரன் இருக்குது, இந்த குமாரனுக்கு அர்த்தம் அவரிடமிருந்து பிறந்த பிள்ளை அர்த்தம் கிடையாது, அவரால் படைக்கப்பட்ட படைப்புன்னு அர்த்தம், அவர் உருவாக்கிய மனிதன் என்று அர்த்தம். அவர் பெத்த பிள்ளை இல்ல. இந்த குமாரனுக்கு பிள்ளை அர்த்தம் கிடையாது, அந்த பிதாவுக்கு தந்தை அர்த்தம் கிடையாது. அப்படி தந்தைதான் அர்த்தம் நீங்க பிடிவாதம் பிடிச்சா நீங்க இனிஷியல் போட முடியாது, உங்களுடைய தந்தையுடைய பேரை சேர்த்து இயலாது, தந்தைன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த சிக்கல் உருவாகி விடுகிறது. அதிலே இதை புரிந்து கொண்டால் அவர் தேவகுமாரன் இல்லை, தேவனின் தூதர் தான் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இன்னும் சொல்வதாக இருந்தால் ஐயா அதில் குறிப்பிட்டார்கள், அவர் மக்களுடைய பாவங்களுக்காக வேண்டி தன்னை பலி கொடுக்க வந்தார். ஒவ்வொரு காரியத்திற்கும் பிராயச்சித்தமாக பலி கொடுக்கிற வழக்கம். மனித பாவங்களுக்கு பலி கொடுப்பதற்கு ஆடு போதாது என்ற காரணத்தினால் அந்த தேவகுமாரன் தன்னையே பலியிட்டார் என்று சொல்கிறார்கள். சரி, அதை ஒரு பேச்சுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தன்னையே பலியிட்டவர் என்றால் எப்படி பலியாக வேண்டும்? நானே ஒரு தியாகத்திற்கு என்னை தயார்படுத்திக் கொண்டால் நான் நிற்க வேண்டும். என்னை கொலை செய்யுங்கள் என்று சொன்னால் கொலை செய்யுங்க, கழுத்தை கொடுக்கணும். அதான நானே முன் பலியாகிறது. நான் கொலை செய்யப்பட்டாலும் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் விடுதலை. அப்ப நான் சொல்றேன் என்ன கொலை செய்யுங்கப்பா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கொலை செய்வதற்கு நான் நிற்க வேண்டும். நான் பார்த்துட்டு ஓடிக்கிட்டு பெடலில கூட ஓடுறேன், ஓடிக்கிட்டே சொல்றேன் நான் சாக போறேன், நான் சாக போறேன்னா நில்லுடான்னு சொல்லுவோம்ல. நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், சொல்றேன் நான் சாக போறேன், நான் உயிர் கொடுக்க போறேன். நீ உயிர் கொடுக்க போறேன்னா நின்னா தானே உயிர் எடுக்க முடியும். நீ பேசாம ஓடிக்கிட்டு பயந்துகிட்டு எடுக்க போறேன்னா உயிரை கொடுக்க போறேன்னா எப்படிதான் எடுக்கிறேன்னு கேட்போம்ல. இப்ப தேவன் அவராகவே பலியிட வந்தார் என்று சொன்னால், தன்னை பலி கொடுக்க வந்தார் என்றால் கடைசியில தூக்கி வைத்து அவரை சிலுவையில் அடைகிற மரணிக்கிற கடைசி வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஏலி ஏலி லாமா சபக்தானி. அது என்ன ஏலி ஏலி? என் இறைவனே என் இறைவனே, என் தேவனே என் தேவனே, என்னை ஏன் கைவிட்டீர்? என்ன அர்த்தம்? இப்படி சாவடிச்சுட்டானுல விரும்பி ஒரு சொல்ற வார்த்தையா? தானாக விரும்பி தன்னை பலி கொடுக்க ஒருத்தர் என்ன ஏன் இப்படி கொண்டு என்ன இப்படி அநியாயமா கொள்றானோ நீ ஏன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க கேப்பாரா? அதுக்கு தானப்பா அனுப்பியிருக்க, நீ என்னப்பா கேட்க அப்படித்தான் சொல்லுவாங்க. சாகரதுக்குன்னா பிறகு என்னைய கைவிட்டு என்ன கேள்வி வரத்தான் செய்யும். அந்த கோணத்தில் சிந்தித்தாலும் அவர் தானாகவெல்லாம் பலியிடப்படவில்லை. அவரை திட்டமிட்டு மற்றவர்கள் கொலை செய்ய வந்தார்கள். வேறு வழி இல்லாமல் கொலைக்கு தள்ளப்பட்டார். அதிலேயும் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி கொல்லப்படுவதற்கு முன்பு இறைவனிடம் உயர்த்தி கொள்ளப்பட்டார். பைபிளின் நம்பிக்கைப்படி கொல்லப்பட்டார். இஸ்லாமிய நம்பிக்கைப்படி கொல்லப்படாமலே இறைவன் அவரை காப்பாற்றி விட்டார் என்ற நம்பிக்கை. எனவே அந்த கருத்தும் கூட அவர் விரும்பி வந்தார் என்று சொன்னால் அவர் விருப்பத்தை தெரிவிக்கவில்லை, விரும்பவில்லை என்றுதான் தெரிவித்தார். அவர் பிடிக்காதது நடந்ததை போன்றுதான் நடந்து கொண்டார். இறைவனிடத்திலே கடைசி நேரத்திலே கையேந்தி இருக்கிறார். எனவே அவர் விரும்பி பலியானார் என்ற தத்துவமும் கூட கிறிஸ்தவ பாதிரிகளால் மூளைச்சலவை செய்யப்படுகிற தத்துவம் தானே ஒழிய பைபிள் அடிப்படையில் நான் சொல்லுகிற எதுவுமே இஸ்லாமிய அடிப்படையிலோ எங்களுடைய போதனைகள் புத்தகங்கள் அடிப்படையிலோ பேசல. சொல்ற அத்தனை மேட்டருமே பைபிளை வச்சுக்கிட்டு நான் பைபிள்ல சொன்ன ஒண்ணுக்கும் ஆன்சர் இருக்கு, வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் சொல்கிறேன். அதனால அந்த கான்செப்ட்ல கிறிஸ்தவ மக்கள் இன்னும் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது.
தாங்கள் செல்கிற பாதை சரிதானா, அது எந்த அளவிற்கு ஏற்க தகுந்தது என்பதையெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்துங்கள். சரியானது என்று கண்டுபிடித்து அந்த வழியிலே இருந்தால் இறைவனிடத்தில் எனக்கு பதில் சொல்லிக் கொள்ளலாம். தவறான கருத்து தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சரியானது எங்க இருக்கிறது என்பதை நோக்கி உங்களின் பார்வைகளையும் ஆய்வுகளையும் சிந்தனைகளையும் திருப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த முதல் செய்திக்கான செய்தியை சொல்லிக் கொள்கிறேன்.